ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கட்லெட். இப்போது 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போது இது மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மேக்ஸ் வச்சு இப்போ ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் இருந்தால் தான் கட்லெட் நல்லா வரும். இப்போது இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நான் 1/4 கப்பு அவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான முழுசாக சேர்த்துக்கோங்க. நான் நல்லா பொடி பண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியும் இது சேர்த்தோம்னாக்கா அது நல்லா இழுத்துக்கும். அதுக்காக தான் இப்போ அவல் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூனு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான சைஸுக்கு இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சுக்க போகிறோம். இதில் தான் இப்போ நம்ம கட்லெட் எடுத்து 2 பக்கமும் முக்கி எடுத்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் அந்த கட்லெட்டில் ஒட்டணும். அது மாதிரி இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இருக்கிற எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நல்லா கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது பிரெட் கிராம். இதில் தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இது மாதிரி இந்த சைஸுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கணும். இந்த சைஸுக்கு எடுத்து இப்போ பிரெட் கிராமில் போட்டு எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி இதை எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி பண்ணிக்கணும். இது மாதிரி அப்போ தான் எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கும். இது மாதிரி இப்போ எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். பிரெட் கிராம் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது மிக்சியில் போட்டு இது மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதை அரைச்சி நம்ம ஃப்ரீசரில் கூட வச்சோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி இப்போ நான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். இதை பொரிக்கிறதுக்கு நான் ஒரு தவா வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஹீட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் இல்லைங்க, இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். இது ரொம்ப ஹை ஸ்பீட்லேயே இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்க வேண்டாம். மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து இதில் வைக்கலாம். இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
நல்லா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலர் மாறி வந்திருக்கு. இது மாதிரி தான் இருக்கணும். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கட்லெட் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூடான கட்லெட் ரெடி. தேங்க்யூ.